श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்பனவும் நமதுவே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாः நமஸ்யந்தஸ்சு மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கூறும் அந்த விஷயங்கள், அர்ஜுனா ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னதுக்கு தொடர்ச்சியாக சொல்றார். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள் அர்ஜுனா. கிருத்தயுகத்தில் சத்தியயுகத்தில் பகவானை அடைவதற்கு, அந்த மாதிரி கிருத்தயுகத்தில் சத்தியயுகத்திலும் திரேதாயுகத்திலும் துவாபர யுகத்திலும் இந்த முதல் 3 யுகங்களில் பகவானை அடைவதற்கு அவரை வழிபடுவது, அவரை கண்கூடாக நேராக பார்ப்பது, அவரை நோக்கி யஜ்ஞங்கள் ஹோமங்கள் எல்லாம் செய்வது, யாகங்கள் செய்வது, இப்படி பல முறைகள் இருந்தது பகவானை காண்பதற்கு. ஆனால் கலியுகத்தில், இப்போ நம்ம இருக்கும் கலியுகத்தில் இந்த யாகங்கள் செய்யவே முடியாது. தடைகள் பல வருது. ஏனென்றால் யாகங்கள் நன்றாக செய்யக்கூடிய ஒரு நபரை நம்ம யாராலும் பார்க்கவே முடியாது. சரியாக முழுமையான ஒரு சக்தியோடு ஒருத்தர் செய்தார் என்றால் அந்த ஒரு யாகத்தை செய்தவரின் அந்த ஒரு சக்தி, யோக சக்தி பெரிதாக இருந்தது என்றால் அந்த யாகத்தை பித்ருக்களை நோக்கி செய்தாலும் சரி, தேவனை நோக்கி செய்தாலும் சரி, அந்த தெய்வமோ இல்லை அந்த பித்ருக்களோ நேரடியாக வந்து அவ கொடுக்குற அந்த ஒரு ஹவிசை ஏற்றுப்பா என்று சொல்றது சாஸ்திரம். ஆனால் இப்பொழுது யாருமே அந்த மாதிரி வர்றது இல்லை. அதனால்தான் வந்து சரியாக அதை செய்வதற்கான இந்த காலத்தில் யாருமே கிடையாது என்றே சொல்லலாம். அப்படி கலியுகத்தில் ஹோமங்கள் யாகங்கள் மூலமாக பகவானை சென்று அடைய முடியாது. மனம் எப்பொழுதும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறதுனால எப்பொழுதும் மனதில் பகவானை வைத்திருந்தால் அடையலாம் என்று சொல்றார். ஆனால் அதுவும் நம்மளால முடியாமல் இருக்கு. அப்போ எதனால் செய்வது என்றால் கீர்த்தனம் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்பேற்பட்ட மகாத்மாக்கள் யாரெல்லாம் பகவானை நினைச்சுட்டே இருக்காளோ, பகவானை சிந்தனையிலே இருக்காளோ, அப்பேற்பட்ட மகாத்மாக்கள் எப்படி அந்த பகவானை எப்போ நினைச்சிட்டு இருக்கா நினைக்கிறேன். எப்பொழுதும் அந்த பகவானின் அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கா. அப்படி அந்த திருநாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த ஒரு ரிப்பீட்டடாக அந்த ஒரு கீர்த்தனத்தை செய்து கொண்டே இருப்பதால், அந்த பகவானின் கல்யாண குணங்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதால் அவர்களுக்கு அந்த ஒரு படம், அந்த பகவானுடைய அந்த ஒரு சொரூபம் மனதில் அப்படியே சித்திரத்தை போல பதிந்து கொள்வது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். இப்பேற்பட்ட உயர்வான மகாத்மாக்கள் எப்பொழுதும் அந்த இறைவனின் அந்த ஒரு குணத்தையே பாடிக்கொண்டு, அப்பேற்பட்ட அந்த இறைவனின் அந்த ஒரு பெருமையையே பாடிக்கொண்டு இருப்பார்கள். அதனால் கீர்த்தனமும் நாமஸ்மரணம், இந்த ஒரு விஷயத்திற்கு இந்த பெயரை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோமோ, இப்போ நம்ம ராம 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 என்ற ராமனின் நாமத்தையோ, கிருஷ்ண 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 என்ற கிருஷ்ணனின் நாமத்தையோ, அதே போலவே எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த நாமஸ்மரணம் என்று செய்வா. இப்படி நாமஸ்மரணம் என்று செய்கிற அந்த வழக்கமானது நம்மளோட வடதேசங்களில் வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. நாமஸ்மரணம் செய்வா, அபங் எல்லாம் பாடுவா, இப்படி பஜனைகள் எல்லாம் பாடுவா. அந்த பஜனைகள் அபங்குகள் இந்த நாமஸ்மரணம் எல்லாம் வட தேசங்கள் ரொம்ப புகழ்பெற்றது. நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்மளோட இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில், இந்த தட்சிணத்துலேயும் வந்து அதையும் அழகாக நம்ம பஜனைகளாக கீர்த்தனங்களாக நம்ம பாடுறோம், பாடல்களாக கர்நாடக சங்கீதத்தில். இப்படி அந்த பகவானின் குணங்களை பாடுவதற்கு பல விதங்கள், பஜனையாக பாடலாம், அபங்காக பாடலாம், கீர்த்தனமாக பாடலாம். எப்படி இருந்தாலும் பகவானின் குணங்களை பாட வேண்டும், அவரின் பெயர்களை நாமங்களை உச்சரிக்க வேண்டும். அது ஒன்று மட்டுமே கலியுகத்தில் மோட்சத்தை அருள வல்ல சாதனையாக இருக்கு என்று கிருஷ்ணா சொல்றார் அர்ஜுனனை பார்த்து. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 14வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.